ஃபஸ்ட்டு படம் எனக்கு வந்து சுந்தரராஜன் சாரோட செய்கிற ஃபஸ்ட்டு படம் எனக்கு. விஜயமா வந்து எனக்கு சுந்தரராஜன் சாரை பற்றி சொல்கிறாரு. விஜயா கார்டனில் படுத்துருந்தோம் அந்த புல்லில் 2 பேரும். ரவி டேரக்டர் சுந்தரராஜன்கிட்ட அவர் சில டைமில் சொல்லுவார். அதுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்பிகாவோட நடிச்சது பாடவா நான் பாடும் படம். நான் பாடும் அந்த படம் முன்னாடியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அதனால் அதில் நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறாரு. டே அம்பிகாவே தம்மா நடி ஒழுங்க, இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஜாக்கிரதை அப்படிலாம் திட்டு வர்றா. அதனால் நீ ஏதாவது ஒன்று செஞ்சாருன்னா நீ ஒன்றும் முன்கோவப்படுற, சுருக்குன்னு கோவம் வரக்கூடாது. சரிப்பா என்ன செய்யணும், போயிட்டா இருக்கணும், அவ்வளோதானே விடு. போய் நாங்கள் 2 பேரும் படுத்துட்டோம் இந்த புல் தரையில். விடிய காலையில் 2 மணிக்கு கூப்பிட்றேன். நாங்கள் போனது சாயந்தரம். அது என்ன சீன்னா, வைதேகி காத்திருந்தால நான் நடந்து வந்து பார்க்கணும். ரேவதிம்மா வந்து என் தங்கச்சியை கூப்பிட்டு வெளியே போவாங்க. என்னை பார்த்துட்டாங்க, நின்றுட்டாங்க. நான் வந்து விஜயகாந்த் இது மாதிரி சீக்வன்ஸ் ஃபுல்லாக இப்போ கூட போய் பாருங்கள். அந்த க்ளோஸ்அப்பு நல்ல தூக்கத்தில் அப்படின்னு நம்ம நின்ன மாதிரியே தான் இருக்கும். இந்த இதெல்லாம் ஒட்டினேன். இப்போ அவர் வந்து என்ன இதெல்லாம் நிறைய போகக்கூடாது, எடியாத கொஞ்சம் எடுன்னு சொன்னார். சரி ரைட், எனக்கு விஜய் வான் பண்ணிட்டேன். அதனால் எடுத்துகிட்டு வந்து நின்னேன். பட் அதில் வந்து எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் நெகிழ்ச்சியான விஷயம்னா 2மே சுந்தரராஜன் சார் டைரக்ஷன் தான். அம்மன் கோவில் கிழக்காலை ஒன்று, வைதேகி காத்திருந்தாலும். இது 2ம் என் லைஃப் டைமில் மறக்க மாட்டேன்.